திருவண்ணாமலையில் 70 லட்சம் ரூபாய் கேட்டு நகைக்கடை உரிமையாளரின் மகன்களை கடத்திச் சென்ற கும்பலை திரைப்பட பாணியில் காரில் துரத்திச் சென்று காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலையில் அசலியம்மன் கோயில் தெருவில் நகைக்கடை நடத்தி வருபவர் நரேந்திரகுமார். இவரது மகன்களான ஜிதேஷ், ஹரிஹந்த் ஆகிய இருவரும் இரவு 10 மணிக்கு நகைக்கடையை மூடிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினர். அப்போது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த நபர்கள் திடீரென இருவரையும் வழிமறித்து தாக்கினர். தொடர்ந்து அருகே தயாராக இருந்த காரில் இருவரையும் ஏற்றிய கும்பல் நொடி பொழுதில் மறைந்தது. மகன்களை எதிர்பார்த்து காத்திருந்த நரேந்திரகுமாருக்கு தொலைபேசியில் வந்த அழைப்பு அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மறுமுனையில் பேசிய கடத்தல் கும்பல் 70 லட்சம் ரூபாய் பணமும் நகைகளும் கொடுத்தால்தான் மகன்களை விடுவிப்போம் என தெரிவித்தனர். அவ்வளவு பணம் தன்னிடம் இல்லை என நரேந்திரகுமாரின் குடும்பத்தினர் தெரிவிக்க கடத்தல் கும்பல் 10 லட்சம் ரூபாய்க்கு இறங்கி வந்தனர். திருவண்ணாமலை புறவழிச்சாலைக்கு பணத்துடன் வந்தால் மகன்களை கூட்டிச் செல்லலாம் என தெரிவித்துவிட்டு அழைப்பை துண்டித்தது அந்த கும்பல். காவல்துறையை நாடிய நரேந்திரகுமார் மகன்களை காப்பாற்ற கடத்தல் கும்பலிடம் பணத்தை கொடுத்து விடுவதாகவும், மகன்களின் உயிருக்கு ஆபத்து நேரும் என்பதால் காவல்துறை தலையிட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். ஆனால் கடத்தல் கும்பல் சொன்ன இடமான திருவண்ணாமலை புறவழிச்சாலையில் ஏற்கனவே காத்திருந்த காவல்துறையினர் தக்க சமயத்தை எதிர்நோக்கியிருந்தனர். காரில் நின்றிருந்த கடத்தல் கும்பலிடம் நரேந்திரகுமாரின் உறவினர்கள் பணத்தை ஒப்படைக்கச் சென்றனர். ஆனால் காவல்துறையும் அங்கே இருப்பதை பார்த்துவிட்ட அந்த கும்பல் நரேந்திரகுமாரின் மகன்கள் இருவரையும் காரிலிருந்து இறக்கிவிட்டு மின்னல் வேகத்தில் தப்பியது. விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் தங்களது காரில் அந்த கும்பலை துரத்த தொடங்கினர். திருவண்ணாமலை செங்கம் டிஎஸ்பிக்கள் தலைமையில் 2 கார்களில் காவல்துறையினர் மின்னல் வேகத்தில் கடத்தல் கும்பலை விரட்டிச் சென்றனர். ஒரு கட்டத்தில் கடத்தல் கும்பலை சுற்றி வளைத்த காவல்துறையினர் துப்பாக்கி முனையில் 3 வரை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் நரேந்திரகுமாருக்கும் அடகு கடை உரிமையாளரான ஹன்ஸ் ராஜாவுக்கும் கொடுக்கல் வாங்கல் தகராறு இருந்து வந்தது தெரியவந்தது. இதனால் ஹன்ஸ்ராஜ் பெங்களூருவைச் சேர்ந்த பில்லா என்ற பிரபல தாதாவின் உதவியுடன் நரேந்திரகுமாரின் மகன்களை கடத்தியதும் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து ஹன்ஸ்ராஜ், பில்லா, விக்ரம், வசீம், மனோ ஆகிய 5 வரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.